பொதுவாக நகரங்களில் அனைத்து வீடுகளிலும் கேஸ் அடுப்பு இருக்கிறது. அனைவருக்கும் கேஸ் அடுப்பை பயன்படுத்தும் விதம் நன்கு தெரிந்திருக்கும். சமையல் சிலிண்டருக்கு முதல் முறையாக இணைப்பு பெறும்போது சமையல் கேஸ் பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறை பற்றி தெரியாவிட்டால் சிலிண்டர் விநியோகிக்கும் நபரிடம் செயல்முறை விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வெப்பமான பிற பொருட்களிலிருந்து சிலிண்டரை சில அடிகள் தள்ளி வைத்திருக்க வேண்டும். சிலிண்டரை பயன்படுத்தும் போது அதன் அருகில் மண்ணெண்ணெய் அல்லது வேறு வித எரிவாயு சம்பந்தமான அடுப்புகளை வைத்து பயன்படுத்தக்கூடாது. சிலிண்டர் வால்வின் உட்புறத்தில் ரப்பர் டியூப் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சிலிண்டரில் கசிவு இருப்பதாக உணர்ந்தால் உடனே சோப்பு நீர் கலந்த சிலிண்டர் மீது ஊற்றினால் நீர்க்குமிழி உருவாகும். இதை கொண்டு எரிவாயு கசிவை பரிசோதிக்க வேண்டும். எரியும் தீக்குச்சி மூலம் பரிசோதிக்க கூடாது. நைலான் கயிற்றுடன் இருக்கும் பாதுகாப்பு மூடி எப்போதும் சிலிண்டரிலேயே பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கேஸ் கசிவு இருப்பதை அறிந்தால் பாதுகாப்பு மூடியால் வால்வை மூட வேண்டும். ஃப்ரிட்ஜ் போன்ற மின்சாதனங்களை சமையல் அறைக்குள் வைத்திருக்கக்கூடாது. அதனால் ஏற்படும் மின்னழுத்த ஏற்றத்தாழ்வு கேஸ் கசிவு இருக்கும்போது விபத்தை உண்டாக்கக்கூடும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரப்பர் டியூபை மாற்ற வேண்டும். சமையல் எரிவாயு சாதனங்களை அவ்வப்போது பரிசோதித்து சரி செய்து கொள்ள வேண்டும். கேஸ் கசிவு ஏற்பட்டால் பதட்டமடையாமல் ரெகுலேட்டர் மற்றும் பர்னர் நாப்களை மூட வேண்டும். அந்த அறையில் உள்ள மின் சுவிட்சுகள் மின் சாதனங்களை இயக்கக்கூடாது. வெளிப்புறம் இருக்கும் மின் இணைப்பில் மின் சப்ளை துண்டிக்க வேண்டும். காற்றோட்டத்திற்காக கதவுகள் ஜன்னல்களை திறந்து வைக்கவும். எரியும் நெருப்பு, எண்ணெய் விளக்குகள், மெழுகுவர்த்தி போன்றவை அணைத்திட வேண்டும். சிலிண்டரை பாதுகாப்பாக மூடியில் மூடிவிடுங்கள். உதவிக்கு உங்களின் விநியோகஸ்தர் அல்லது அவசர சேவை மையத்தை தொடர்பு கொண்டு கேஸ் கசிவை ஏற்படுவதை சரி செய்து கொள்ளுங்கள்.